காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா V30 இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2024 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து ஒரு கியர் பாக்ஸோட ஆயில் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கியர் பாக்ஸோட ஆயிலோட குவாலிட்டியாக இருக்குது, அதேமாதிரி குவான்டிட்டியாக இருக்குது. கியர் பாக்ஸோட ஆயில் லெவல் கம்மியாக இருந்தாலும் இல்லை கியர் பாக்ஸோட ஆயில் குவாலிட்டி போயிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு கியர் பாக்ஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். கியர் பாக்ஸோட ஆயில் கண்டிஷன் பாருங்கள், இதோட ஆயில் குவாலிட்டியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது புது வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு 20,000 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிலை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆயிலை சேஞ்ச் பண்ணலன்னா கியர் பாக்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும். இந்த கியர் பாக்ஸோட ட்ரைன் நெட்டில் பாருங்கள் எவ்வளோ மெட்டல் பார்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஏசி இன்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா V30க்கு ஒரு 1.3 லிட்டர் வரும் கியர் பாக்ஸோட ஆயில். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கியர் பாக்ஸோட ஆயில் ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் செக் பண்ணணும். நல்லா இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், கியர் பாக்ஸோட ஆயில் லெவலில் நீங்கள் செக் பண்ணுறது இதே போட்டு தான். இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் உங்களுக்கு 1.3 ஊற்றினோடனே பாருங்கள் லெவல் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஃபரன்ஷியல் ஆயிலோட கண்டிஷன் பாருங்கள், இதோட லெவலும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட லெவல் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஆயில் ஃபில்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஃபில்டரோட இந்த நெட்டு, இந்த யூனியன் நெட்டு ஃபுல்லாக டைட்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்ட்ராவோட ஃபியூல் ஃபில்டரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் இன்லெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் டெம்பரேச்சர் சென்சார் வரும். இந்த ஃபியூல் டெம்பரேச்சர் சென்சாரும் அதேமாதிரி வாட்டர் ஃபியூல் சென்சாரும் வரும். ஒரு ஃபியூல் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்சார் வரும்.